பாதுகாக்கணும். ஏன் அவங்க நகரத்தை மட்டும் அவ்வளோ பாதுகாத்து அவர் வந்து அது சண்டை போட்டு யுத்தம் பண்ணி இவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஏன் பண்ணணும்? ஏன்னா அவங்க மூலமாக தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு தீர்மானிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தான் இயேசு வந்து பிறக்கணும், ஆபிரகாமின் சந்ததியில் வந்து பிறக்கணும். அப்போ இவங்களை யாரும் தொட முடியாது. அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்கவே முடியாது. அவர் வருவார், பிறப்பார், சிலுவையில் மரிப்பார், உயிரோடு எழும்புவார். இதெல்லாம் நடக்கும். யாரும் உங்களுக்கு ஒன்றும் கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லார்ஜர் பர்பஸ், பெரிய பர்பஸ். சபையும் அதே மாதிரி தான். நீங்களும் நானும், கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த லார்ஜர் பர்பஸ், பெரிய நோக்கம் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பங்காக இருக்கிறோம். அதில் நமக்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நான் ஒரு ஆள். அப்போ அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால தான் நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம். அதனால தான் எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் எனக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இந்த சமுதாயத்தில் வச்சுருக்கிறாரு. அதனால தான் என்னை பயன்படுத்துகிறாரு இல்லையா? ஒவ்வொருவரையும் அப்படி தான் யோசிக்கணும். நீங்கள் அப்படி யோசித்து பாருங்கள். அப்போ வந்து பயமெல்லாம் போயிடும். ஏன்னா கர்த்தருடைய கையில் நம்ம இருக்கிறோம். அவரை மிஞ்சி எதுவும் நம்மளை ஒன்றும் அணுகவே முடியாது. அவர் குறுக்க நிற்கிறார் எல்லாத்துக்கும். அவர் நம்முடைய அடைக்கலம்.